ஷாலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான வேளையிலே ஆதரிக்கும் கர்த்தர் என்ற தலைப்பில் ஒரு அருமையான ஒரு வேத வசனத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அதை கவனமாய் கவனிங்கள் அன்பானவர்களே. சங்கீதம் 55 சங்கீதம் 22 வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சங்கீதங்கள் எழுதியது தாவீது ராஜா. அவர் வாழ்க்கையில நிறைய அனுபவத்துல, கடந்து போன அனுபவத்துல நிறைய சங்கீதங்களை எழுதி வைத்திருக்கிறார். தாவீது தேவனுடைய மனிதன், ஒரு ஜெப வீரன், ஒரு துதி வீரன். ஆனா அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ பாரங்கள், சகிக்க முடியாத தாங்கொன்னா பாரங்கள் வரும் பொழுது அவர் உலகத்தை தேடி ஓடவில்லை, மனுஷனை தேடி ஓடவில்லை, பணத்தை தேடி ஓடவில்லை. ஆனா உள்ளத்துல பாரத்தை லகுவாக்க உலகத்தால முடியாது, பணத்தால முடியாது, மனுஷனால முடியாது, அப்பா அம்மாவால முடியாது, யாராலுமே முடியாது. ஆனா ஒருவரால முடியும். வானத்தை பூமியை உண்டாக்கிற தேவனாகிய கர்த்தரால உன்னுடைய பாரத்தை லகுவாய் மாற்ற முடியும். அது கீழே வாசிக்கும் போது, நீதிமானை தள்ளாட விட்டார். நீதிமான் யார்? ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் நீதிமான்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்க ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார். சில நினைக்கலாம், ஐயோ நான் எப்படி நீதிமான் கிடையாது, நான் இயேசு ஏற்றுக்கொண்டவில்லையே, நான் ஞானம் எடுக்கவில்லையே, அப்ப என் பாரத்தை ஆண்டவர் லகுவாக்குவாரா? எல்லாருடைய பாரத்தை லகுவாக்குவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இந்த உலகம் உன்னை கைவிடும், கேலி பரியாசம் பண்ணுவார்கள், தூற்றுவார்கள். ஆனா ஆண்டவர் தூற்ற மாட்டார், கேலி செய்ய மாட்டார். உன் பாரத்தை ஏற்றுக்கொண்டு உன் சமாதானம் கொடுப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க பாரத்தை லகுவாக்க உங்களுக்காக தேவ சமூகம் காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் வாயை திறந்து சொல்ல வேண்டும், என் வேதனை பாருங்கப்பா, என் பாரத்தை பாருங்க ஆண்டவரே, என்னால தாங்க முடியல, சுமக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லி உன் பாரத்தை ஒவ்வொன்றாய் சொல்லி 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 இதை லகுவாக்குங்க, இதை மாற்றுங்க, இதை எடுத்து போடுங்க, இதை சுகமாக்குன்னு சொல்லும்போது கட்டாயம் ஆண்டவராய் இயேசு பாரத்தை லகுவாக்கி உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அதுதான் தேவனுடைய அன்பு. எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான வேளையில உங்க பாரங்கள் லகுவாக்க, உங்க பாரங்களை கத்த மாற்றுபடியாய், உங்களுடைய கண்ணீரான பாரங்களை மாற்றுபடியாய், தாங்க முடியாத பாரங்களை மாற்றுபடியாய் நான் ஜெபிக்கும் போது என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து என் பாரத்தை மாற்றுங்க, என் வேதனையை மாற்றுங்க, என்னுடைய சுமைகளை மாற்றுங்க, என்னால தாங்க முடியலன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லி ஜெபிக்கும் பொழுது இப்பொழுதே ஒரு விடுவிக்கிற வல்லமை மேலே இறங்கி வரும், அபிஷேகம் இறங்கி வரும். அந்த அபிஷேகம் இறங்கி வரும்போது உங்க நுகங்களை, உங்க பாரங்களை கர்த்தர் மாற்றி உங்களுடைய ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துவார். கவலைப்பட வேண்டாம். கண்களை விட்டு ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற என் தகப்பனாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய பாரங்களை பாருங்க, இருதய வலிகளை பாருங்க, இருதய நோவுகளை பாருங்க. எத்தனை ஆண்டு பாரங்களை சுமப்பார்கள். ஆண்டவரே மனம் இறங்கு சுவாமி, இந்த பாரங்களை லகுவாக்கும் அப்பா, வேதனைகளை மாற்றுங்கப்பா, துக்கங்களை மாற்றுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எப்பேர் விட பாரமா இருந்தாலும் இப்பொழுதே நம் மக்களை விட்டு, குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. நிலையான சமாதானம் கொடுங்க, நிரந்தரமான ஆசீர்வாதம் கொடுங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியில பார்க்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை, வேதனையை மாற்றி அவளை ஆசீர்வாதமாய் நடத்துங்கப்பா. கர்த்தர் ஜெபங்களை கேட்டபடி அளவுக்கு நன்றி. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.